ஃப்ரெண்ட்ஸ், கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக இது நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய விஜய் ஒரு சின்ன கனவு காணுவாங்க. அந்த நல்ல ஒரு ரொமான்டிக் கனவு. எல்லாருக்கும் செம்ம டென்ஷனாக இருப்பீங்க. ஐ நோ தட். பட் ஏதோ என்னால் புரிஞ்சது உங்களெல்லாம் கோவப்படுத்துகிற அளவுக்கு. ஓகேவா? சரி, ஓகே, தட் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த கனவுல இருந்து திடீர்னு நம்மளுடைய புவனேஸ்வரியை எழுப்பி விடுவாங்க. ஸோ எழுப்பி விட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அது கனவு அப்படின்னு தெரியும். அதில் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாதிரி, என்ன இது இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த கனவுல மூழ்கி போயிடுவாங்க நம்மளுடைய விஜய். இதை பார்த்ததும் நம்மளுடைய புவனேஸ்வரிக்கும் பிரேமாவுக்கும் ரொம்ப கவலையாக இருக்கும். என்ன, விஜய்க்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, பட் அந்த நல்ல விஷயத்தையும் அவளால் என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இப்படின்னு விஜயை தூங்க வச்சிருவாங்க புவனேஸ்வரி. பட் ஆனால் புவனேஸ்வரிக்கு தூக்கம் வரவே வராது. ஏன்னா புவனேஸ்வரிக்கு விஜய் மேலே அவ்வளோ பாசம். விஜயை நல்லா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. விஜய் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது புவனேஸ்வரிக்கு அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட கஷ்டத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜில் தூங்கிடுவாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சதும் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ரெடி ஆகிட்டு ரெஸ்டாரண்ட்டு கிளம்புவாங்க. இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் விஜய் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் அப்படியே தான் இருப்பாங்க. அந்த ட்ரீமில் அவங்க ரொம்ப ரொம்பவே இன்வால்வ் ஆகிடுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் உங்ககிட்ட இருந்து எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு கொஷின்ஸ் வந்துருந்துச்சு, அது ட்ரீம் தானே, ஸோ அதை நினச்சி ஏன் இவங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, ட்ரீம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், ரியல் லைஃப்பில் வாழலாம் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ட்ரீம் சிலருக்கு வெறும் ட்ரீம், சிலருக்கு அது லைஃப், சிலருக்கு அது ஃபீலிங்ஸ், சிலருக்கு அது உணர்வு, சிலருக்கு தான் அது உணர்ச்சி, சிலருக்கு அதுதான் வாழ்க்கை. ஸோ நிறைய பேர் அவங்க ட்ரீமில் தான் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சுமே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட ட்ரீம் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ட்ரீமில் இவங்க நல்லாவே மூழ்கிடுவாங்க. ஸோ மூழ்கினதுக்கப்புறம் பயங்கர அப்செட் ஆகிடுவாங்க. அவங்களோட மைண்டில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று ட்ரீமில் நடந்த ஒரு விஷயம், இன்னொன்று ரியலில் நடக்கிற விஷயம். ரியல் லைஃப் தான் நிஜம் அப்படின்ட்டு அவங்களால ட்ரீம் லைஃப்பை விட முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ட்ரீமில் அவங்க வாழ்ந்துட்டாங்க. அதுவும் அவங்க விருப்பப்பட்டு தான் வாழ்ந்தாங்க. பட் அது யாருன்னு தெரியாமல் வாழ்ந்துருக்காங்க, ஆனால் வாழ்ந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாம் சாருக்கு துரோகம் பண்ணிட்டோம், நாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம சாருக்கிட்டையும் பழகிட்டு இருக்கோம், ட்ரீமில் ஒரு பர்சன் கூடயும் வாழ்ந்துட்டுருக்கோம், ஸோ அது தப்பு அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரீமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகட்டும், அங்கே இருக்கிறவங்க கூட யார் கூடயும் சரியாக பேசுறதில்ல, சிரிக்கிறதில்ல. ஏன் அவங்களோட மெடிசன் சாரு அவங்களே வந்தால் கூட எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறது, போகிறது, வர்றது, கிட்டத்தட்ட ஒரு பர்சனாக இருப்பாங்களே தவிர முன்னாடி இருந்த விஜயாக இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆச்சு, விஜய்க்கு ஹெல்த் இஷ்யூவா, ஏதோ சரியில்லையா, என்னாச்சு, வேணுமா 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க எம்டியே சொல்லுவார். இல்லை வேணுமா ஒரு மாதம் ஊருக்கு கூட போயிட்டு வரட்டும். ஸோ அவங்க மதர் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ போயிட்டு வரட்டும், நீ வேணுமா லீவ் எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை இல்லை சார், நான் ஓகே தான் சார், அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த டைமில் சாரு என்னாச்சு விஜய், ஏன் இப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்க, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, எங்ககிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நத்திங் சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சார் நான் எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கிச்சன் ரூமுக்கு போயிடுவாங்க.
கிச்சன் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட கவனம் ஃபுல்லாகவே அந்த ட்ரீமில் தான் இருக்கும். அவங்க யாராக இருப்பாங்க, இந்த ட்ரீமை நான் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, நான் ட்ரீமில் எப்படி நான் அவங்க கூட அப்படி இருந்தேன், அப்படி இருந்திருக்க கூடாதுல்ல, நான் என் சாருக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், என் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவள் என்ன நினைப்பா, என்னை பற்றி அவள் எவ்வளோ மோசமான ஆளாலாம் நினைப்பால, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு அந்த திங்கிங்குள்ளே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த குக் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த டிஷ்ஷில் அந்த பாத்திரம் இருக்குல்ல, அதை மறந்து போய் கை க்ளோஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா ஆயில் வச்சு ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலி ஒரு பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் சமைச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஆயில் ஊற்றும் போது ஓரளவுக்கு ஹீட்டு இருக்கும். ஆயிலே இல்லைன்னா திட்டுட்டு அந்த பாத்திரம் நெருப்பு மாதிரி நல்லா ரெட்டிஷ் ஆகிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி அது மேலே வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் அது ஃபுல்லாக ஹீட் ஆக்கிட்டுருவாங்க. ஏதோ ஒரு நினப்பில் என்ன பண்ணிடுவாங்க, கை க்ளோவ்ஸ் கூட போடாமல் அதை அப்படியே பிடிச்சி தூக்கிடுவாங்க. அப்படியே 2 கையிலையும் அப்படியே பிடிக்கவும் அப்படியே 2 கையும் வெந்துடும். அந்த விரல்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அப்படியே பிடிக்கவும் அது பயங்கரமாக ஹீட் ஆகி அப்படியே அது கீழே போட்டு விஜய் இருந்துட்டு அப்படின்னு கத்திடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்ததும் அவங்கள உடனே அந்த கேஸ் மேலே வச்சு எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கிறவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு உடனே அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இவங்களை கூட்டிகிட்டு போய் தண்ணியில் அவங்க கையை காமிப்பாங்க. பயங்கரமாக எரியும், நார்மலாக கூட கிடையாது, செம்ம பயங்கரமாக எரியும் அந்த கை விரல்கள். ஸோ செம்மையாக அது அப்படியே கொதிக்கும் அவங்களுக்கு. அப்படியே அந்த வெந்தவங்களுக்கு தெரியும் அதோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக எரியும். அதுவும் 2 கையும் விரல்களும் அந்த மாதிரி ஆனதும் தண்ணியிலலாம் காமிப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த எரிச்சல் வந்து அடங்கவே அடங்காது நம்மளுடைய விஜய்க்கு. புவனேஸ்வரிக்குன்னா அதை பார்த்ததும் கை நல்லா செவந்திருக்கும். அந்த இதில் தோலே அந்த ஹீட்டில் வந்து எடுத்துருக்கும். ஏன்னா அந்த சட்டி நல்லா ஹீட் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்ததும் புவனேஸ்வரிக்கு அழுகையே வந்துடும். என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, எங்கே இருக்க, எங்களை சொல்லுவ, எப்போவுமே கிச்சன் ரூமில் இருக்கும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு எங்களை சொல்லுவ, இன்னைக்கு நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டே பேசிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் வச்சு ஏதோ ஆயில்மெண்ட் எல்லாம் பூசுவாங்க, ஐஸ் கட்டியெல்லாம் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த 5 விரல்ல சிறு விரல் காயமாக இருக்கும். அதனால் அவங்களால எரிச்சல் தாங்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போது விஜய் இருந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் விஜய் என்னாச்சு, நீ ஏன் இப்படி பண்ணுற, இல்லை இப்படியே இருக்கக்கூடாது, நீ வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி நம்மளோட புவனேஸ்வரி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சேட் ஆகிடும். விஜய்க்கு இந்த மாதிரி ஆனதும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் விஜய் அங்கே வந்து ஒரு நல்ல செஃப் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான பர்சன். எல்லார் கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஹாப்பியாக விஜய் இருக்கிற இடம் நல்லா ஜாலியாக இருக்கும். எல்லார் கூடயும் ஒரு கேரிங், எல்லாருக்கிட்டையும் நல்ல அன்பாக ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க விஜய். சரி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஆகும். இங்கே இருக்கிறவங்க எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், எம்டியாக இருக்கட்டும், சாருவாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவாங்க. ஐயோ விஜய்க்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இவங்க நேராக என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஆயில்மெண்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ உடனே இவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, புவனேஸ்வரி அவங்க எம்டிக்கு இன்டிமேஷன் தருவாங்க. சார் இஸ் ஆல் ரைட், நோ ப்ராப்ளம், இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத சாரு கேட்டுருவாங்க. சாரு கேட்டதும் சரி தத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை தத்தா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது வெளியில், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவங்க வேலை பார்க்க போயிடுவார். அவங்களையும் போக சொல்லிடுவாங்க. அவங்க நேராக எங்கே போவாங்க, விஜயை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போவாங்க.
நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே படுத்திருப்பாங்க. அந்த கையில் அந்த மெடிஷன்ஸ் இதெல்லாம் போட்டு 2 கையிலுமே அடிபட்டிருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப டயர்டாக அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் அப்படியே படுத்துட்ருப்பாங்க அவங்களோட பெட்ரூமில். இவங்க வருவாங்க. வந்ததும் பார்த்தா நம்மளோட புவனேஸ்வரி அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த கைக்கு மட்டும் இந்த ஆயில்மெண்ட் மாதிரி வச்சு கையை விசிறி விட்டுட்டு இருப்பாங்க. கைக்கு அந்த ஹீட்டு அந்த கூலிங் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் எரிச்சல் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கைக்கிட்ட மட்டும் நல்லா விசிறி விட்டுட்டு இருப்பாங்க நம்மளோட புவனேஸ்வரி. இவங்க வந்ததும் புவனேஸ்வரி இருந்துக்கிட்டு வாச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே உட்கார வச்சுட்டு இவங்க வந்து சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்ததும் சாரு என்ன பண்ணுவாங்க, அழுதுருவாங்க. என்ன ஆச்சு விஜய், நீ எப்பவும் இப்படி இருக்க மாட்டியே, நீ எங்கே வச்சிட்ருக்க உன் கவனம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய தலையை அவங்களோட ஷோல்டரில் சாய வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கையை பிடிச்சி அவங்க போனதும் அவங்க பக்கத்தில் உட்காந்துப்பாங்க. விஜயும் சாருவோட ஷோல்டரில் சாஞ்சிப்பாங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒரு சின்ன சேடாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஹாப்பியாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஹாப்பியாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தோள் மேலே சாஞ்சிட்டு இருந்தோன்னா எவ்வளோ பெரிய வலியும் சின்னதாகிடும், சம்டைம்ஸ் இல்லாமலே போயிடும். எவ்வளோ பெரிய கஷ்டமும் அந்த மாதிரி தான். இதுவே சந்தோஷம் இருந்தால் இன்னும் அந்த சந்தோஷம் ரெட்டிப்பாகும். ஸோ அவங்க மடியில் அவங்களோட ஷோல்டரில் அப்படி தான் சாஞ்சிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். இவங்களும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஏன் நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, நானும் பார்க்குறேன் எதுவும் சரியில்லை, உன்னுடைய ஃபேஸும் சரியில்லை, உன்னோட திங்கிங்கும் சரியில்லை, நீ இப்போது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ எப்போவும் இந்த மாதிரி இருக்க மாட்டேன், உன் கவனம்லாம் எங்கே தான் இருக்குது, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சொல்லு, நான் ஏதாவது பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லு, ஆனால் நீ இப்படி நீயே உன்னை போட்டு வருத்திக்காத, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் சொல்லு விஜய், நான் ஏதாவது பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு சாரு ரொம்ப ரொம்ப அவங்க மனசுலேருந்து கேட்பாங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் சொல்லல, நான் ஏதோ படுத்திட்டேனா அப்படின்ட்டு. இவங்களால அதை சொல்ல முடியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீ எதுவும் பண்ணலை, நான் தான் பண்ணிட்டேன், நான் தான் உனக்கு துரோகம் அவங்களுக்குள்ள அந்த கில்ட்டியை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கனவுல நடந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த கில்ட்டினஸ்ஸை கொடுத்துருச்சு. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாருக்கிட்ட அதை அவங்களால ஓப்பனாக சொல்லவும் முடியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து தடுமாறுவாங்க. அவங்க அப்படி கேட்டதும் நம்மளோட விஜய்க்கு பயங்கரமாக ஃபீல் ஆகி அழுதுருவாங்க. அழுததும் நீ எல்லாம் எதுவும் பண்ணலை, நான் தான் சரியில்லை, ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டேன், ப்ளீஸ் நீ இந்த மாதிரியெல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது சாரு சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சமாவது யோசித்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் சாரு முன்னாடி அவங்க வந்து இட்ஸ் நாட் ஆல் ட்ரூ, அவங்க வந்து ட்ரூவாக அவங்கக்கிட்ட பேச முடியல அந்த டைமில். அதாவது பை த ஹார்ட் ஃபுல்லாக அவங்களால பேச முடியாமல் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று நடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி, சரி ஓகே ஒன்றும் இல்லை, நான் இது சரியாக போயிடும், நான் தான் ஏதோ ஒரு கவனத்தில் அந்த மாதிரி இருந்துட்டேன், நீ அதெல்லாம் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க, நீ இப்படியெல்லாம் அழுகாத, நீ எழுத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும் சாருவும் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு சமாதானம் ஆகிடுவாங்க. சமாதானம் ஆனதுக்கப்புறம் நம்மால் புவனேஸ்வரி என்ன பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி சூப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க நம்மளுடைய விஜய்க்கு. எடுத்துகிட்டு வந்ததும் நம்மளோட சாரு தான் அதை ஊட்டி விடுவாங்க அவங்களுக்கு. ஸோ 2 பேரும் ஓரளவுக்கு நார்மலாகி அந்த அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நார்மலாகி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபுட்டையும் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. விஜய்க்கு எப்படி அப்படின்னா உள்ளுக்குள்ளே அது இருக்கும், பட் வெளியில் அதை காமிச்சிக்காம நார்மலாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வாயெல்லாம் ஆகிடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாரு தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ க்ளீன் பண்ணும்போது அவங்களுக்கு சம்திங் அவங்க கூட கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட அவங்க தோளில் சாஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு நார்மலாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து சில எக்ஸ்பெக்டேஷன், சில ஆசை அவங்களையே எதிர்பார்க்காம அது வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த ரூமில் அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபீலிங்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்தால் அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சாரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய விஜய்க்கு இப்படியெல்லாம் சமாதானம் பண்ணிட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் விஜய் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ரெடியாகவும் இருக்க மாட்டாங்க. அது எதையோ சொல்லி மழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இவங்க இருந்துட்டு அவங்க மழுப்பும்போது கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அகைன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அகைன் ட்ரை பண்ணும்போதும் விஜய் வந்துட்டு அதே தான் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இருந்து மழுப்பிக்கிட்டு எதோ சொல்லி சமாளிச்சுட்டு, சரி நீ கிளம்பு, நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த மாதிரி இருக்காங்க, வெளியில் புவனேஸ்வரி வேறு இருக்காங்க, மேபி அதனால் என்னை அவாய்ட் பண்ணுறா போல் அப்படின்னு நினச்சிட்டு சாருவும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்து போகும்போது அவங்க வந்து ஃபேஸ் திருப்பிட்டு போவாங்க. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மூஞ்சை பிடிச்சி எங்கே மூஞ்சை திருப்பிட்டு போகிறேன், இங்கே வேறு யார் வரா, நான் தானே வரேன், உன் பக்கத்துக்கு நான் வரக்கூடாதா, சரி புவனேஸ்வரி இருந்தால் என்ன தப்பு, அவளுக்கு தான் தெரியும்ல, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சின்னதாக திட்டிட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டில், அதாவது நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. இவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் அவங்கள அவாய்ட் பண்ணும்போது கூட அவ்வளோவா தெரிஞ்சுக்கூடாது. அவங்க ஒரு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்து நான் போயிட்டு வரேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்குள்ள அந்த கில்ட்டினஸ் வந்து பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. நம்ம சாரு நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு நம்புகிறா, ஆனால் நாம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், நான் நான் அவளுக்கு கரெக்டான பர்சன் கிடையாது, நான் இந்த அன்புக்கு தகுதியான பர்சன் கிடையாது, நான் அவளுக்கு மோசம் பண்ணியிருக்கேன், அவளுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், நான் நான் இதுக்கு நான்லாம் இவளோட அன்புக்கு சுத்தமாக தகுதியானவே கிடையவே கிடையாது, இல்லை இது தப்பு, நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் எப்படியாவது நான் சாருக்கிட்ட இருந்து விலகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு விஜய் வந்துடுவாங்க. ஏன்னா அந்த அந்த கில்ட்டி வந்து அவங்கள ரொம்ப தாக்கிடும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. யோசிக்க ஆரம்பித்ததும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் புவனேஸ்வரி வந்ததும் நார்மல் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற நார்மல் டாக்கிங், என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அதெல்லாம் கேட்காம நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சூப்பெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு சரி நீ ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு புவனேஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் உட்காந்து ஒரு புக்ஸ் படிச்சுக்கிட்டு நார்மலாக அப்படியே அந்த சோஃபாலே அப்படியே தூங்கிடுவாங்க. சோஃபாலே அப்படியே தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சாரு வந்து நம்மளுடைய விஜயோட கையெல்லாம் அந்த புண்ணாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஊர் சைடு ஐ மீன் கிராம சைடெல்லாம் ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி வச்சு அதில் மயிலிறகு வச்சு கைக்கு போட்டு விடுவாங்க இல்லையா, ஸோ அந்த எரிச்சல் அவங்களுக்கு அப்படியே இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளோட விஜய்க்கு தோணும் யாரோ நம்ம பக்கத்துக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அவங்களால வந்து அந்த வாய்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ஒரு உருவம் வந்து அவங்க பக்கத்தில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அகெயின் சாரு அந்த மாதிரி சாரு வந்து அவங்க கையை பிடிச்சி அவங்க கிட்ட எடுத்து வச்சு அந்த கட்டையெல்லாம் அவுத்து விட்டு அந்த கைக்கு ஆயில்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மயிலிறகு போட்டு அந்த லேசாக அந்த காயம் இருக்கும் இல்லையா, அந்த காயத்துக்கு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மருந்து போடும்போது அது நார்மல் காயத்தை விட இந்த மாதிரி நெருப்பில் அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி மருந்து போடும்போது அந்த இந்த எரிச்சல் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அதே ஃபீல் தான் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுடைய விஜய்க்கு. அந்த எரிச்சலெல்லாம் குறைஞ்சி
ஒரு எத்தமா இருக்கும் அவங்களுக்கு. அந்த மயில் இருக்குல்ல, அந்த புண்ணுக்கு மருந்து அந்த மருந்து ஆயில்மெண்ட் வைக்கும்போது, அவங்களுக்கு அவ்வளோ சுகமா இருக்கும். அவங்க அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட அந்த வாய்ஸ் அந்த அந்த ஒரு உருவம் சாரு உள்ள வர மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த உருவம் வந்து, "நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன் கூட இருப்பேன். எப்பவும் இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் வந்து அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஆனா விஜயால வந்து அந்த ஐஸ் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா டேப்லெட் நல்லா போட்டிருப்பாங்க. அந்த எரிச்சல் வேற. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. சம்திங் அவங்களுக்கு வந்து ஒரு உருவம் வர மாதிரி இருந்தாலும் இவங்களோட மைண்ட் செட்டில் அப்பப்போ சாரு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது சாரு கிடையாது. ஸோ ஒரு உருவம் வரும். அவங்களுக்கு வந்து இது எல்லாமே பண்ணும். ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு, "நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு போன மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். நம்மளுடைய விஜய்க்கு ஒரு ஃபீல் அது அந்த மாதிரி தோணும். ஸோ கிட்டத்தட்ட கனவு தோன்றலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கும். நம்மளுடைய என்ன சொல்கிறது, தூங்கும்போது நம்மளையே அறியாமல் வர்றது கனவு. தெரிஞ்சு நம்ம அதையே கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கு பேர் தோன்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து தோணும். அந்த 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 கண்ணை ட்ரை பண்ணுவாங்க திறக்கிறதுக்கு. அவங்களால திறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரிக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை, அதனால் நான் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸ்டோரி கேட்டுட்டு எல்லோரும் நிம்மதியாக ஹாப்பியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட். இந்த மாதிரியெல்லாம் ஸ்டோரி சொல்லிட்டு தூங்க சொன்னீங்கன்னா எப்படி தூங்குறதுன்னு மட்டும் தயவுசெய்து கேட்காதீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா தூங்கணும். எல்லாருக்கும் குட் நைட் அண்ட்